குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் அன்பின் பரிசு. ஒரு முறை ஒரு வயதான முதியவர் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த காலத்தில் நடந்துதான் செல்ல வேண்டும். அவருக்கு வயது மிகவும் அதிகமாகிவிட்டதால் மிகவும் சோர்ந்து விட்டார். இரவு வேறி தொடங்கிவிட்டதால் இருட்டில் அவரால் நடக்க முடியவில்லை. கண் பார்வை வேறு மங்கிவிட்டிருந்தது. அதனால் எங்கேயாவது தங்க இடம் கேட்கலாம் என்று ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினார். அம்மா, தாயே, இரவு பொழுதை கழிக்க இடம் தாருங்கள் என்று வேண்டினார். அவ்வீட்டு பெண்மணி பணக்காரி. அவள் பெயர் விமலா. முதியவரின் குரல் கேட்டு வெளியே வந்தாள். அவரை பார்த்து திட்டத் தொடங்கினாள். என்ன, தங்க இடம் வேண்டுமா? நாய்களை அவிழ்த்துவிட்டு உன்னை விரட்டி அடிக்க சொல்வேன். இரவில் தங்க இடம் கேட்டு இங்கே வராதே. இங்கிருந்து சீக்கிரம் போய்விடு என்று கத்தினாள். முதியவர் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து விலகி நடந்தார். அடுத்ததாக ஒரு சிறு குடிசை இருப்பதைக் கண்டு அங்கே சென்று குடிசையின் கதவை தட்டினார். தாயே, இரவு பொழுதை கழிக்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த வீட்டின் கதவு திறந்தது. ஐயா, பெரியவரே, உள்ளே வாருங்கள் என்று இந்த வீட்டுக்காரியான கமலா இந்த முதியவரை உள்ளே வரவேற்றார். இரவில் நீங்கள் இங்கேயே தங்கலாம். ஆனால் இங்கே சப்தமாக இருக்கும். இடமும் அதிகமில்லை. ஆனால் இதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்று அன்போடு அழைத்தார். முதியவர் குடிசைக்குள் வந்தார். பார்த்தவுடனே அது மிகவும் பரம ஏழை குடும்பம் என்று தெரிந்துவிட்டது அவருக்கு. குழந்தைகள் நிறைய இருந்தனர். கந்தலாய் கிழிந்த பழைய சட்டைகளையே போட்டிருந்தனர். அப்பொழுது முதியவர் அப்பெண்ணை பார்த்து, அம்மா, குழந்தைகள் ஏன் இப்படி கந்தலாக உடுத்திருக்கிறார்கள்? புதிய சட்டைகளை தைத்து தரக்கூடாதா என்று கேட்டார். அப்பெண் அதற்கு, ஐயா, நான் எங்கே போவேன் என்று பதிலளித்தார். என் கணவர் இறந்துவிட்டார். தன்னந்தனியாக இவர்களை வளர்க்க மிகவும் கஷ்டப்படுகிறேன். அன்றாடம் சாப்பிடுவதற்கே கையில் காசு இல்லை. துணிமணிகளுக்கு எங்கே நான் செலவு செய்வது என்று வருத்தத்துடன் கூறினாள். இதை கேட்ட முதியவர் ஒன்றும் பேசாமல் அமைதியாகிவிட்டார். பிறகு அந்த பெண் இருக்கும் உணவை எடுத்து வந்து வைத்து அம்முதியவரையும் தம்முடன் சேர்த்து சாப்பிட வருமாறு அழைத்தார். ஐயா, பெரியவரே, வந்து உட்காருங்கள், சாப்பிடுவோம் என்றார். நன்றி தாயே, எனக்கு பசிக்கவில்லை. நான் சற்று முன்பு தான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்கள் என்றார். பிறகு தமது மூட்டையை அவிழ்த்து அதிலிருந்த உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து குழந்தைகளிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். பின்னர் படுத்து கொண்டார். உடனே தூங்கிவிட்டார். பொழுது விடிந்ததும் முதியவர் எழுந்து தமக்கு அன்பு காட்டியதற்காக அப்பெண்ணிடம் நன்றி தெரிவித்தார். அம்மா, நீ காலையில் செய்வதையே மாலை இரவு வரை செய்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லி வாழ்த்துவிட்டு அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டார். முதியவர் சொன்னதின் பொருள் கமலாவுக்கு முதலில் புரியவில்லை. ஆனால் அதை பற்றி அவள் கவலைப்பட்டவும் கொள்ளவில்லை. அம்முதியவரை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு குடிசைக்குள் திரும்பி வந்தார். அவளுக்கு திடீரென்று இரவு அந்த முதியவர் சொன்னது ஞாபகம் வந்தது. என் குழந்தைகள் கந்தலை உடுத்தி இருப்பதற்கு சொன்னார் அந்த முதியவர். அவரே அப்படி சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று யோசித்தார். கடைசியாய் அவளிடம் இருந்த ஒரு சிறிய அளவு துணியிலிருந்து ஒரே ஒரு சட்டையாவது தைப்போம் என்று முடிவு செய்து கொண்டார். இந்த துணியை அளந்து ஒரு சட்டை தைக்கும் அளவுக்காவது இருக்குமா என்று அளந்து பார்ப்பதற்காக பக்கத்து வீட்டு பணக்காரியான விமலாவிடம் சென்று கத்திரிக்கோள் கேட்டு வாங்கி வர சென்றாள். கத்திரிக்கோளை வாங்கி வந்ததும் அவள் நேரே உள்ளறைக்கு சென்று அலமாரியிலிருந்து அந்த துணியை எடுத்து அளக்க ஆரம்பித்தாள். அவள் அளந்து செல்ல செல்ல இந்த துணி நீளமாய் மேலும் மேலும் நீண்டு கொண்டே சென்றது. முடிவில்லாமல் நீண்டு கொண்டே பகல் பொழுது முழுவதும், மாலை முழுவதும், இரவு முழுவதும் அது நீண்டு கொண்டே சென்றது. இரவு வந்ததும் தான் அந்த துணி நீண்டு கொண்டே செல்வது நின்றது. அதை பார்த்து அந்த பெண் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான துணி கிடைத்து விட்டதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். வயதான பெரியவர் இதைதான் கூறி சென்றிருக்கிறார் என்று இப்பொழுதுதான் முதியவரின் வாழ்த்தின் உட்பொருளை புரிந்து கொண்டாள். அடுத்த நாள் காலை கத்திரிக்கோலை திருப்பி கொடுப்பதற்காக சென்றவள் விமலாவிடம் தனக்கு அம்முதியவரின் வாழ்த்தால் அறை நிறைய துணி கிடைத்ததை மறைக்காமல் கூறினாள். தனக்கும் தன் குழந்தைகளுக்கும்
வாழ்நாள் முழுவதும் துணி எடுக்க தேவை இருக்காது என்று தெரிவித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். இதை கேட்டதும் விமலா திடுக்கிட்டாள். அந்த பிச்சைக்கார கிழவனை என் வீட்டில் தங்க வைக்காமல் இரட்டி அடித்தேனே, தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து வருந்தவாறு தன் வேலைக்காரனை அவசரமாக அழைத்தாள். சீக்கிரமாக வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரன் எங்கே இருக்கிறான் என்று தேடு. வேகமாக சென்று எப்படியாவது அந்த கிழவனை தேடி பிடித்து என்னிடம் அழைத்து வா. ஏழைகளுக்கு தாராளமாக எப்பொழுதும் உதவ வேண்டும் என்று என் தந்தை அடிக்கடி கூறியுள்ளார் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். வேலைக்காரன் உடனே புறப்பட்டு சென்று கிழவரை தேடினான். மறுநாள் தான் அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் கிழவர் திரும்பி வர மறுத்துவிட்டார். உடனே வேலைக்காரன், ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேனோ என்று புலம்பினார். ஐயா முதியவரே, உங்களை நான் அழைத்து செல்லாமல் திரும்பி போனால் என் எஜமானி சம்பளமும் கொடுக்காமல் வேலையிலிருந்து என்னை விரட்டி விடுவாள் என்று கூறி மிகவும் மனம் வருந்தினான். அப்பா, தம்பி, நீ வருத்தப்படாதே. என்னால் பிறர் கஷ்டப்படுவது எனக்கு பிடிக்காது. உன் விருப்பப்படியே உன்னுடன் வருகிறேன் என்று அம்முதியவர் அவனுக்கு ஆறுதல் கூறி அவனுடன் சென்றார். பிறகு வண்டியில் ஏறி இருவரும் பணக்காரி வீட்டிற்கு சென்றனர். விமலா பொறுமை இழந்தவளாய் வெளிவாசலிலே காத்து கொண்டிருந்தாள். முதியவர் வந்து சேர்ந்ததும் தலை குனிந்து வணங்கி மகிழ்ச்சியுடன் அவரை உள்ளே அழைத்து சென்று உணவும் தண்ணீரும் அளித்து உபசரித்தாள். பிறகு மிருதுவான படுக்கை போட்டு கொடுத்தாள். ஐயா பெரியவரை, வசதியாக படுத்து உறங்குங்கள், வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு விழுந்து விழுந்து உபசரித்தாள். முதியவர் அந்த பணக்காரின் வீட்டில் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்தார். 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. சாப்பிடுவதும் தூங்குவதுமாக பொழுதை கழித்தார். விமலாவும் அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தாள். வெளியே இனிக்க பேசினாலும் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தாள். இந்த கிழவனார் எப்பொழுதுதான் என் வீட்டை விட்டு போய் தொலையப் போகிறாரோ என்று தனக்குள் கூடிக்கொண்டிருந்தாள். முதியவரை போக சொல்வதற்கும் அவருக்கு தைரியம் வரவில்லை. அவருக்காக செய்த இவ்வளவும் வீணாகிவிடுமே என்று பொறுமையாக காத்திருந்தாள். பிறகு அவள் பெருமகிழ்ச்சி அடையும் வண்ணம் 4ஆம் நாள் அதிகாலையில் முதியவர் அங்கிருந்து புறப்பட தயாரானார். விமலாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவள் அம்முதியவரை வெளிவாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. மௌனமாகவே வெளிவாசலை கடந்து தெருவிற்கும் சென்று போக ஆரம்பித்தார். அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் விமலா, ஐயா பெரியவரே, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமலே செல்கிறீர்களே என்று கேட்டார். முதியவர் தலையை திருப்பி அவளை பார்த்து, அம்மா, காலையில் நீ செய்வதை மாலையாகி இருட்டும் வரை செய்து கொண்டே இருப்பாய் என்று கூறிவிட்டு சென்றார். உடனே பணக்காரி வீட்டுக்கு ஓடி சென்று தன்னிடம் உள்ள துணியை அளப்பதற்காக கத்திரிக்கோலை அளவுகோலையும் அவசரமாக கையில் எடுத்தாள். ஆனால் அச்சமயத்தில் பலமாக தும்மினாள். அன்று பகல் முழுவதும் ஓயாமல் தும்மிக்கொண்டே இருந்தாள். உச் என்று ஓயாமல் தும்மினாள். அவளால் சாப்பிட முடியவில்லை, தண்ணீர் அருந்த முடியவில்லை, எவர் கேட்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கவும் முடியாமல் மூக்கும் முகமும் வீங்கி போனது தான் மிச்சமாயிற்று. எல்லோரும் அவளிடமிருந்து 10 அடி தூரத்திலே இருந்து பேசினர். இதற்கும் அவளிடமிருந்து உச் என்ற ஒரே பதில்தான் வந்தது. மாலையாக இருட்டியதும் தான் நின்றது. அது அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதிக பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இருப்பதை மற்றவர்களுக்கு கருணை கொடுத்து உதவ வேண்டும் என்ற பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.